நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவ கிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபோ. இது நாம் ஒவ்வொரு நாளும் ஆஞ்சநேய சுவாமியை பார்த்து வைக்கும் பிரார்த்தனை. அவரால் சாதிக்க முடியாததில்லை. உலகத்தில் சாதிக்க முடியாது என்ன கடினமானவற்றை கூட எளிதில் முடித்து விடக்கூடியவர். அப்படிப்பட்ட சுவாமியினிடத்தில் தானே நம் காரியங்களை முடித்து கொடுக்க வேண்டும். அந்த வேண்டுகோளோடு சென்னையில் ஆழ்வார்பேட்டையில் வங்கி வளாகத்துக்குள்ளேயே அமைந்திருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்க வருகிறோம். மிகவும் பிரபலமான பிரசித்தமான ஆஞ்சநேய சுவாமி. தினமும் திருமஞ்சனம், தினமும் எவ்வளவோ பிரசாதங்கள், வடை மாலைகள். வாசலில் இருக்கும் புஷ்பக்கடைகளும் வெற்றிலை கடைகளும் எப்போதும் வேகமான நடவடிக்கைகளை உணர்த்தும் சுறுசுறுப்பான பக்தர்கள், உற்சாகம் குறையாத ஆஞ்சநேயர். இவர்களையே தரிசிக்க போகிறோம். வாசலில் இருக்கும் கடைகளில் ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பிப்பதற்காக பண்ணி வைக்கப்பட்டிருக்கும் தொடுக்கப்பட்டிருக்கும் மாலைகள் வெற்றிலையாலோ இலைகளாலோ புஷ்பத்தாலோ, ஆனால் இங்கு தொடுப்பவர்கள் எல்லாம் பக்தியால் தான் மாலை தொடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்களை வணங்கி கொண்டு நேரே கோயிலுக்கு செல்லுகிறோம். இந்த திருக்கோயிலை பற்றி பழைய கதையை உற்று நோக்கினால், இவ்விடத்தில் இப்போது நீங்கள் புகைப்படத்தில், அதுவும் பழைய புகைப்படத்தில் பார்க்கும் கட்டடம் இருந்தது. அப்போது இந்த கட்டடத்துக்கு மேல் ஆஞ்சநேய சுவாமி நின்று கொண்டிருந்தார். அந்த கட்டடத்தை மாற்றி புது கட்டடமாக கட்ட முற்படும் போது ஆஞ்சநேயர் கூறினார், அப்ப என்னோட இடம் எங்கே? நீங்கள் எங்கும் கட்டடம் கட்டி கொள்ளுங்கள், நமக்குரிய இடத்தை தனி சன்னிதானமாக ஏற்படுத்துங்கள். அதன் அடிப்படையில் பிறந்ததுதான் இத்திருக்கோயில். ஆச்சரியமான 2 வேப்ப மரங்கள். ஸ்தல விருட்சமே வேப்பந்தானே. ஆஞ்சநேயர் பேசுவது எப்படி இருக்கும்? வேப்பமரம் நமக்கு நன்மை செய்தாலும் ஆனால் கசக்கும். உடம்புக்கு நல்லது, ஆனால் நாவுக்கு இனிதாக இருக்காது. ஹனுமானுடைய பேச்சு அப்படி அல்ல. அவர் பேச்சு மினிக்கும், நல்லதாகவும் பேசுவார். அதை அறிவித்துக் கொண்டுதான் இங்கு மரம் இருக்கிறது போலும். நித்தியமான திருமஞ்சனம் 1981 முதல் சம்புரோக்ஷணம் குடமுழுக்கு செய்யப்பட்டது. பிற்பாடு எத்தனையோ கும்பாபிஷேகங்கள், நித்திய திருமஞ்சனங்கள் செய்து கொண்டே இருக்கும், சாத்திக்கொண்டே இருக்கும் பிரசாதங்கள், வடை மாலைகள். இப்படி பிரசித்தமாக சுவாமி விளங்குகிறார். நாம் சென்ற அன்று நித்திய திருமஞ்சனத்தை சேவிக்கும் வாய்ப்பு கிட்டியது. இதோ தரிசிக்கலாம். கூப்பிய திருக்கைகளோடே நேர்கொண்ட வழிகளோடே நிமிர்ந்து நின்று கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேயர். அவர் திருக்கண்களையும் அவருடைய திருவாயையும் தரிசித்தால் நிறைய உபதேசிக்கிறார், நன்மைகளை எடுத்து கூறுகிறார். புரியாதவர்களுக்கு தன் கண்களாலேயே கட்டாட்சித்து திருத்துகிறார். திருமஞ்சனம் தொடங்கி முதல்ல சுவாமி சீயக்காய் தேய்த்து கொடுக்கிறார். எண்ணெய் தேய்ச்சி குளிச்சா சீக்காய் தேய்ச்சிப்போம். ஆனா இதெல்லாம் நாம தேய்ச்சிட்டு மறந்து போயே ரொம்ப நாளாச்சுன்னு சொல்ல வேண்டும். ஆனா அனுமார் இன்னும் மனப்பதாக இல்லை. அடுத்து பாலால் திருமஞ்சனம். பால் மருந்தாகவும் இருக்கும், விருந்தாகவும் இருக்கும். பித்தம் பிடித்தவர்களுக்கு பால் மருந்து. அதே போல் பித்தம் தெளிந்து விட்டால் அந்த பாலை விருந்து. அடுத்து தேன். கொஞ்சம் கொஞ்சமாக மலர்களிலிருந்து வண்டுகள் கிரகிக்கும்.
மலர்களுக்கு வலிக்காமல் கிரகித்துக் கொள்ளும். அந்த தேனால் திருமஞ்சனத்தை தரிசித்தோம். அடுத்து தயிர் திருவஞ்சனம். பாலாக இருப்பினும் அந்த பாலை உரை ஊற்றுகிறோம். அதற்கப்புறம் அது தயிராக மாறுகிறது. பாலுக்குள் தான் தயிரும் இருக்கும், வெண்ணையும் இருக்கும், நெய்யும் இருக்கும். ஆனால் பாலை பார்த்தால் அவை தெரியாது. அதை போல்தான் ராமபக்தி எங்கும் இருக்கும். ராமனும் எங்கும் இருப்பார். ஆனால் நேரே பார்த்தால் தெரியாது. தியானித்து ஆஞ்சநேயர் கூறிய வழியில் நாம சங்கீர்த்தனம் செய்தால்தான் புரியும். அடுத்து இளநீரால் திருவஞ்சனம். இந்த தண்ணீர் உள்ளே எப்படி வந்ததுன்னு தெரியாது. மட்டைக்குள் இளநீர் எப்படி வந்ததுன்னு தெரியாது. ஆனால் குடித்தால் இன்பமாக இருக்கும். அதே போல் நாமும் சடக்கென்று என்று பக்தனானோம்னு தெரியாது. ஆனா பக்தி இனிக்கும். கடைசியாய் சந்தன காப்பு. சந்தனத்தாலேயே திருமஞ்சனம். இப்படி திருமஞ்சனம் எல்லாம் முடிந்து கவச்சம் அணிந்து கொண்டு ஆச்சரியமான ஸ்வரண கவச்சத்தோட அலங்காரம் பண்ணிக்கொண்டு புஷ்ப மாலைகளையெல்லாம் தரித்து கொண்டு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுத்தார். காண கண் கொள்ளாது. எத்தனை ஆண்டுகள் வேணுமானாலும் காணலாம். இது ஒரு காட்சி. மற்றொரு புறத்தில் வெண்ணெய் காப்பேதானே ஆஞ்சநேயருக்கு பிரதானம். தினமுமே மத்தியானம் 1 மணி அளவில் இங்கிருக்கும் அர்ச்சக சுவாமிகள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சமர்ப்பிக்க ஆரம்பிக்கிறார்கள். 3-4 மணி நேரம் பிடிக்கும். மாலை அனைவரும் தரிசிப்பதற்கு 5 மணிக்கு வரும்போது தயாராக புது புது திருக்கோலத்தில் வெண்ணெய் காப்பை அணிந்து கொண்டு ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்கிறார். இதோ ஒரு சில வெண்ணெய் காப்பு திருக்கோலங்களை நீங்களும் தரிசிக்கலாம். அடியேனும் தரிசிக்கிறேன். வெண்ணெய் காப்புன்னு சொன்னாலே அவருடைய திருமேனியை குளிர்விப்பதற்காக. இந்த வெண்ணெய் பூசிக்கொள்வதில் ஒரு தாற்பயம் உண்டு. பெரிய யாகம் யஜ்யம் பண்ணுபவர்கள் அது எத்தனை நாள் செய்வார்களோ அத்தனை நாளும் நீராட மாட்டார்கள். அந்த யஜ்யத்தை செய்யும் எஜமானன் எந்த முதலாளி அதை பண்றாரோ நீராடாமல் உடலில் வெண்ணெய் பூசி கொண்டிருக்க வேண்டும். அப்ப யாகத்திலே தீட்சை எடுத்துக்கொண்டவர்கள் வெண்ணெய் பூசி கொள்வார்கள். அதே போல் ஆஞ்சநேயரும் எப்போதும் யாகத்தில் தீட்சை எடுத்துள்ளார். என்ன யாகம்? ராமபக்தியை வளர்ப்போங்கிற யாகம். அதற்காகத்தான் அவர் வெண்ணெய் காப்பு தரித்து கொண்டே இருக்கிறார் போலும். ஆனா வேறுபாடு, யாகத்தில் தீட்சிதன் நீராடாமல் வெண்ணெய் அணிந்து கொள்ளுவான். ஆனால் இவர் தினமும் நீராடி விட்டுத்தான் வெண்ணெய் அணிந்து கொள்ளுகிறார். ஆஞ்சநேயரை நிறைவாக தரிசித்துக் கொண்டோம். ரொம்ப முக்கியமான திருக்கோயில். அனைவரும் வந்து ஆசி பெறும் திருக்கோயில். அடியே சொல்லி உங்களுக்கு புதுசா தெரிய வேண்டியதில்லை. எல்லாரும் இங்க இருக்கும் ஆஞ்சநேய சுவாமியை தரிசிக்கணும்னு பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த ஆஞ்சநேயரிடத்திலிருந்து ஆழ்வார்பேட்டை ஆஞ்சநேயரிடத்திலிருந்து விடை பெற்றுக் கொண்டு அடுத்த திருக்கோயிலுக்கும் சர்க்கத்தையும் அடைகிறோம். ஹனுமான் பேசிக் கொண்டிருக்கிறார். 29வது சர்க்கம். சுக்ரீவன் தன்னுடைய ராஜ்ய கடமைகளை கூட அடுத்திருக்கும் மந்திரிகளிடத்திலே ஒப்படைத்து விட்டு தான் இன்ப கேளிக்கைகளில் ஈடுபட்டு இருக்கிறான். அது ஹனுமானுக்கு பொருத்தமாக படவில்லை. ராமன் காத்திருக்கிறான் துன்பத்தோடு. நாம் அங்கு போயென்றோ தொண்டு புரிய வேண்டும். ஏன் சுக்ரீவனுக்கு புரியவில்லை? நல்லது எடுத்து கூறுகிறார். ஹிதம் தத்யஞ்ச பத்யஞ்ச சாம தர்மார்த்த நீதிமது பிரணய பிரீதி சயுக்தம் நிஸ்வாச கிருத நிச்சயம். பேசும்போது கடுமையாகவோ மனம் புண்படும்படியோ பேசவே மாட்டார். அவர் பேசின பேச்சு உடனே எடுபடும். யாராக இருந்தாலும் காது கொடுத்து கேட்க வேணும்னு நினைப்பார்கள். ஹிதமா பேசுவார். நல்லத்தை தத்தியம் பத்தியம் நமக்கு நல்லதை சொல்லுவார். இனிமையாக கூறுவார். உண்மையைத்தான் பேசுவார். சாம தர்மார்த்த நீதிமது தர்மத்தை தான் எடுத்து சொல்லுவார். பிரணய பிரீதி சயுக்தம் விஸ்வாச கிருத நிச்சயம். ராஜ்யம் பிராப்தம் யசைவ கௌலி ஸ்ரீர் அபிவர்திதா யோகிமித்ரேஷு காலஜ்ஞா சததம் சாது வர்த்ததே. சுக்ரீவா, நமக்கு இந்த அரசு எப்படி கிடைத்தது? உன் மனைவி எப்படி மீண்டு கிடைத்தாள்? அனைத்தும் ராமனுடைய அருள். ராமனின் அருளை திரும்ப அவருக்கு நான் ஒரு கைங்கரிய ரூபத்தில் சமர்ப்பிக்க வேண்டாமா? யார் ஒருத்தன் காலா காலத்தில் நண்பனுக்கு உதவுகிறானோ அவன்தான் சிறந்த நண்பன் போற்றப்படுகிறான். இடுக்கண் வருங்கால் நமக்கு ஆபத்து வருகிறது. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. நம்ம இடுப்புல இருக்கிற துணி நழுவித்தென்னால் கை அனுமதி கேட்காது. உடனே போய் இடுப்பு துணியை இழுத்து பிடிக்கும். அதே போல்
காலத்தில் உதவி செய்பவன் தான் நண்பனாகிறான். காலம் கடக்கிறது சுக்ரீவா, எழுந்திருந்து வா. யோகி மித்ரேஷு காலஜ்ஞா மித்ராணாம் சங்கிரஹ சேஷா தத்பவான் கர்த்தும் அர்ஹதி. சமான் ஏதானி சர்வாணி சராஜ்யம் மகதஷ்ணுதே தத்பவான் விருத்த சம்பன்னஹ ஸ்திதப்பதி நிரத்யயே மித்ரார்த்தம் அபிநீதார்த்தம் யதாவாத் கர்த்தும் அர்ஹதி. அதற்கு மேல் அவன் அதை நன்கு புரிந்து கொண்டு கடைப்பிடிக்கணுங்கிறதுக்காக வேற சில கருத்துக்களை எடுத்து கூறுகிறார். யோகி கால வியதீதேஷு மித்ர காரியேஷு வர்த்ததே சகிருத்வா மகதோப்யர்த்தான் நமித்ரார்த்தேன யுஜ்யதே. காலத்தில் செய்ய வேண்டிய சிறு உதவியை செய்தாமல் காலம் தாழ்த்து நான் பெருதாக என்னென்னமோ செய்தேன் என்று சொல்லி பிரயோஜனம் இல்லை. சின்ன உதவியா இருந்தாலும் அது காலத்தினால் செய்யப்படணும். காலத்தினால் செய்ய உதவி ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லுவார்களோ இல்லையோ, உலக விட பெரியது நேரத்துக்கு செய்யப்பட்ட உதவி. நம்ம ஒவ்வொரு விருந்து சாப்பிடணுங்கிற தேவையில்லை. ஆனா சமயம் மாறாம சரியான சோறு சாப்பிடணும். எப்பவுமே பாயசத்தோட வடையோட அது இது குழம்பு கூட்டு கறிமேது அதெல்லாம் இருக்கணுங்கிறது இல்லை. ஆனா அந்த 10:30 மணிக்கோ அந்த 8:30 மணிக்கோ அந்த 4:30 மணிக்கோ சமயத்துல சாப்பிடணும் இல்லையா? தூக்கமா இருக்கட்டும் உணவா இருக்கட்டும் சமயத்தில் செய்யப்பட்டால் ஆரோக்கியம் குறையாது. உதவியும் அப்படித்தான் போதும். குலஸ்ய ஹேது ஸ்பீதஸ்ய தீர்க்கபந்துஷ்ச ராகவஹ அப்ரமேய பிரபாவஸ்ச ஸ்வயஞ்ச அப்ரதிமோ குணைஹி. ராமன் தானே குணத்தால் சிறந்தவன், வீரத்துக்கு குறைவில்லாதவன். ஹனுமான் இப்போ 3 கருத்துகள் எடுத்து சொல்றார். சுக்ரீவா, உனக்கேதான சக்திக்கு குறைவா? ராமனுக்கு கொடுத்த சொல்ல உன்னால காப்பாற்ற முடியாதா? அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவன், நண்பனுக்கு உதவக்கூடியவன். ஆகவே கண்டிப்பா பண்ணு. சக்திமான் அதிவிக்ராந்தா வானரக்ஷகணேஸ்வர கர்த்தும் தாசரதே பிரீதி மாஜ்ஞாயாம் கின்னு சஜ்ஜசே. அப்ப கண்டிப்பா உன்னால கொடுத்த கூட நிறைவேற்ற முடியுமே. சக்தி இல்லாமல் கொடுத்த வார்த்தையை நிறைவேற்ற முடியாமல் போனாலாவது சொணங்கணும். அப்படி இல்லை. இதான் முதல் கருத்து. அடுத்தது சொல்றார், ஒருவேளை நாம பண்ணாம இருக்கோம். ராமன் தீனன், அவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது. என்ன பெருசா பண்ணிட போறார்? அப்படியா இருந்தாலும் பேசாம இருக்கலாம். அவன் தன் வில்லை எடுத்தான் என்னால் நாம் அழிந்தே போனோம். ராமனுடைய சக்தியை பார். இது 2வது கருத்து. பிராணத்யாகா விசங்கேன கிருதம் தேன மகத்பிரியம் தேவதான கந்தர்வா அசுராஸ்ஸ மருத்கணாஹ நச யக்ஷா பயம் தஸ்ய குர்யுஹு கிமிவ ராட்சசாஹ. யக்ஷர் கந்தர்வர்கள் யாருமே ராமனுக்கு முன்னே இருக்க மாட்டார்கள். இந்த ராட்சசனை கொல்ல நம் உதவி அவருக்கு தேவையில்லை. ஆனால் நாம் தான் வாக்கு கொடுத்திருக்கிறோம், தவறாதே. 3வது கருத்து சொல்றார், தத் ஆக்ஞாபய கக்கிந்தே குதோ வாபி வியவஸ்யது ஏத்தந்தபாலா ப்ளவதாக சீக்கிரதா விவசாயினா. உனக்காவது உன் ஆணையை நிறைவேற்றுறதுக்கு தொண்டர்கள் இல்லையா? நாங்க தான் இத்தனை பேர் காத்திருக்குமே சுக்ரீவா. உன் சக்தியை பார், ராமனின் சக்தியை பார், நாங்கள் தயாரா இருக்கிறத பார். ஆகவே கொடுத்த வாக்கை நிறைவேற்று, எழுந்திருந்து வா என்ன அப்போதே ஹனுமான் உணர்த்தினார். உணர்ந்தானா அல்லது ராமனின் கோபத்துக்கு ஆட்பட்டானா என்பதை பார்ப்போம். அதற்குள் ஒரு முக்கியமான அறிவிப்பை நீங்கள் கேட்க வேண்டும்.